வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது பாலஜெகன் கந்தசாமி. டிஎன்10 டிஎன்பிசி டைப் இன்வெஸ்ட்மெண்ட்கான முக்கியமான கிளாஸஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்ல சங்க காலத்துல இருந்து நம்ம கொடுக்க போறோம். இதுல கண்டிப்பா நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, டெட் ஆகட்டும் டிஎன்பிசி ஆகட்டும். ஸோ இதுல என்ன நம்ம கொடுக்க போறோம்னா சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற லைன்ல நம்ம இதை பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள்ல சங்க காலம் முதல் இக்காலம் வரை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வடிவங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருவோம். அதாவது இலக்கிய வடிவங்கள் அப்படின்னா கவிதை, கதை, நாடகம், கட்டுரை அப்படிங்கிற இந்த நாளும் சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய நான்கையும் சொல்லலாம். ஒரு படைப்பாளன் தன்னுடைய இங்க இருக்கக்கூடிய தன்னுடைய கருத்துக்களை உணர்ச்சிகளோட வெளிப்படுத்தக்கூடிய அந்த வடிவத்தை கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கவிதைக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கவிதை வந்து என்ன அப்படின்னா ஒரு படைப்பாளன் தன்னுடைய கருத்துக்களை வந்து உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தக்கூடிய வடிவத்தை கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே எதிரில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு, சரிங்களா, எதிரில் இருக்கக்கூடிய ஆளும் எதிர் வினையாற்றுபவர்னு இந்த ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய அந்த உரையாடல் இருக்கு பாருங்க, அதை வந்து நாடகம் அப்படின்னு சொல்லலாம். நாடகம், அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இதுதான். இப்போ படைப்பாளரை எல்லா கதாபாத்திரங்களையும் இயங்க செய்யக்கூடிய, அதாவது டைரக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த வடிவத்துக்கு பேர் வந்து கதை. அந்த கதையில வரக்கூடிய மாந்தர்கள் அத்தனையுமே படைப்பாளரே பேசிட்டு இருப்பார். இப்ப இந்த இடத்துல வந்து ஆப்போசிட் ஆளாகட்டும், அங்க இருக்கக்கூடிய ஆளாகட்டும், ரெண்டு பேருடைய என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது ஒரு படைப்பாளரே செய்வார். சரிங்களா? சரி இதே ஒரு படைப்பாளன் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து முன்னிலைப்படுத்தி, கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி எழுதுற வடிவத்தில் இருக்கக்கூடிய பேரு, அந்த எழுதுற வடிவத்துக்கு பேரு கட்டுரை. சரிங்களா? இது எதுக்கு சார் நம்மனா இந்த என்னுடைய டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கவிதை, நாடகம், கதை, கட்டுரை அப்படிங்கிறத பத்தி வகைப்படுத்துறதே இலக்கியவியல் அப்படின்னு சொல்றது. தமிழினுடைய அந்த தமிழ் இருக்கு பாருங்க, தமிழோட தொன்மையான இலக்கண நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொல்காப்பியம் தான். தொல்காப்பியர் எழுதுனா தொல்காப்பியம். இது வந்து ஒரு இலக்கண நூல், தமிழ்ல கிடைச்ச மிக பழமையான நூல், தொன்மையான நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 அதிகாரங்கள், எழுத்து, சொல், பொருள். எழுத்து, சொல், பொருள், அவ்வளவுதான். யாப்பு அணிங்கிறது பின்னாடி வந்தது. சரிங்களா? இதுல 3 அதிகாரங்கள்ல 5 வகை இலக்கணங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எழுத்து அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய இந்த எழுத்து அதிகாரத்துல என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது எழுத்துக்களுடைய ஒளி வடிவம், ஒளின்னா சவுண்டு, ஒளி வடிவம், எழுத்துக்களுடைய அதாவது எழுத்துக்களோட ஒளி வடிவத்தை பத்தியும், வரி வடிவங்களுடைய தோற்றம், வகை, அளவு, எழுத்துக்கள், அதாவது இப்போ ஒவ்வொரு எழுத்து இருக்குன்னா அதோடு எப்படி போயிட்டு அது ஒரு சொல்லாக மாறுது, பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொல்ல வருது, அது எப்படி சொல்லாக மாறுது, சொற்கள் எப்படி புணர்ச்சி அடிப்படையில அந்த விதிகளை பயன்படுத்தி புணருது, ஒன்ன சேர்த்து எப்படி வருது அப்படிங்கிறத பத்தி விளக்கமா சொல்லப்பட்டிருக்கும் அந்த எழுத்துங்கிற அதிகாரத்துல. சொல் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் கொடுத்த அந்த சொல் அதிகாரத்துல சொற்களுடைய வகை, உருபுகள், சொற்கள் ஒன்ன இணைஞ்சி ஒரு தொடர் மாதிரி, ஒரு வரி மாதிரி மாறுறத வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பத்தி விளக்கமா சொல்றத வந்து அங்க சொல் அப்படிங்கிற அதிகாரத்தை சொல்லிக்கும். பொருள் அதிகாரத்துல என்ன கொடுத்திருப்பாங்க, தொல்காப்பியர் சொன்ன அந்த பொருள் அதிகாரத்துல நேர்பொருள் தரக்கூடிய சொற்றொடர் பத்தி பேசாம புனைவா ஒரு விஷயத்தோட புனைவா உருவாக்கப்படுற சொற்றொடருடைய மொழியை பத்தியும் அதோட பொருளை பத்தியும் பேசுது. சோ இது வந்து பொருள் அப்படிங்கிற ஏரியால பார்ப்போம். செய்யுள்ள ஒரு பாவோட உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 34 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே முக்கியம். தொல்காப்பியத்தில் கொடுக்கக்கூடிய அந்த செய்யுளுடைய ஒரு பாவோட உறுப்புகள் 34 அப்படின்னு வரையறை செஞ்சு வச்சிருக்கிற தொல்காப்பியம். அடிகளுடைய அளவு, அடி வரையறை, ஒளியோட அளவு, அந்த சவுண்டு, மாத்திரை குறியெல்லாம் ஒரு மாத்திரை, நெட்டிலாம் 2 மாத்திரை சொல்றாங்க, அந்த ஒளியோட அளவு, இதை பத்தி விரிவா பேசுறது. இது எல்லாத்தையும் அதாவது பாக்களுடைய புறவடிவம் அப்படின்னு சொல்லுவோம். பாக்களுடைய புறவடிவம். ரைட், இப்போ அடுத்து போயிடலாம். பாக்களுடைய புறவடிவம்னா என்ன, அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்படி பாக்களுடைய புறவடிவத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளுடைய அடிப்படையில பாக்கள் வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, சித்தப்பா, பெரியப்பா, பக்கத்தொட்டப்பா, அத்தனாப்பா வரும் இல்லைங்களா? அதெல்லாம் வராது, 4 வகைப்பா. ஓகேங்களா? வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு பாவும் என்னென்ன ஓசை கொண்டது அப்படிங்கிறத நம்ம கீழ் வகுப்புல பார்த்துட்டு இருப்போம். பாக்களுடைய புறவடிவத்தை பத்தி செய்யுள்ள சொன்ன தொல்காப்பியர் அதோட உள்ளடக்கத்தை பத்தியும் பொருள் அதிகாரத்துல முதல் 5 இயல்கள்ல சொல்லியிருப்பாரு. தொல்காப்பியர் 5 இயல்கள்ல சொல்லியிருப்பாரு. இப்ப இங்க இந்த அரிஸ்டாட்டில் பழமையான ஆள் ஒருத்தர் அப்படின்னா அரிஸ்டாட்டில் சொல்லுவோம். தொல்காப்பியர் மாதிரியே உலக அளவுல இலக்கிய வாசிப்புக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நூல், அதாவது பொய்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவிதை இயலை வந்து அப்படிங்கிற நூலை எழுதின ஒரு பேரு அரிஸ்டாட்டில். சோ ஒரு நாடகத்தை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த நூல்ல சொல்லியிருப்பாரு. பொய்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்ல அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பாரு. ஒரு பாவுல அல்லது கவிதையில 3 கூறுகள் இங்க இருக்கு பாருங்க, ஒரு பான் எடுத்துக்கணும், அதுல 3 கூறுகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சிறப்பு. அது என்னன்னா முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இந்த 3 உரிப்பொருள்கள்ல அது 3ல உரிப்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இங்க இருக்கக்கூடிய உரிப்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல என்ன சொல்ல போனா, இதுல ஒரு பாடல் வரி நம்ம கொடுத்துருப்பாங்க. முதல் கரு உரி பொருள் என்ற மூன்றே நுவலும் காலை முறை சிறந்தனவே பாடலுள் பயின்றவை நாடும் காலை அப்படின்றத அகத்திணையில், அதாவது அகத்திணையியல் அப்படிங்கிற இயல்ல தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். சோ இது வெரி இம்பார்ட்டன்ட். தன்னோட மனசுக்குள்ள தோன்றக்கூடிய அகநிலைன்னு சொல்லப்படக்கூடிய புணர்தல், இந்த பாருங்க இங்க அகநிலையில் நம்ம கொடுக்க பாருங்க, மனசுல தோன்றக்கூடிய அந்த அகநிலையில் சொல்லக்கூடிய புணர்தல், இருத்தல், இரங்கல், ஓடல், பிரிதல், ஒருதலை காமம், பொருந்தாக்காமம் சொல்லக்கூடிய இந்த உணர்வுகளை உரிப்பொருளா வச்சு கவிதைகள் எழுதப்படுது. சோ இத அகத்திணைகள் அப்படின்னும், அது இதுக்கு மாறாக புற வாழ்க்கை பத்தி எழுதுறது புற கவிதைகள் அப்படின்னும் தொல்காப்பியர் ஒரு வரையறை கொடுத்திருப்பார். புறக்கவிதைகள் பாத்தீங்கன்னா, புறக்கவிதைகள் பத்தி சொல்லணும்னா, ஒரு கவிஞர் தனக்கு எதிரில் கேட்கிறவர், அதாவது கேட்பவர் இருக்கிறத நினைச்சிட்டு தன்னுடைய கருத்துக்களை சொல்வார் புறக்கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது. அங்க என்ன சொல்லணும், இப்ப இங்க இருக்கக்கூடிய கணியன் பூங்குன்றனார் கூட பாத்தீங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு கவிதை மூலமாக தான் சொல்ல வந்ததை சொல்லியிருப்பார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், கேளீர் அப்படின்னா உறவினர்கள், சரிங்களா? இது ஆல்ரெடி ஓரளவுக்கு தெரிஞ்சு, ஒரு சில பேருக்கு கேளீர்னா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மீனிங் வச்சிருந்திருப்பீங்க. ஆக்சுவலி கேளீர் அப்படின்னா எல்லாம் நமது ஊரே, அனைவரும் நமது உறவினர்களே அப்படின்றது என்னுடைய பொருள். சரி, இந்த நோக்கத்தோட அடிப்படையில் தான் திருக்குறள், நாலடியார், பழமொழி நானூறு, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, திருக்கடுகம், சிறுபஞ்சமூலம் அப்படிங்கிற அனைத்து நூல்களும் இந்த நோக்கத்தில் அடிப்படையா வச்சு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அகக்கவிதைகள் அப்படின்னு எடுத்தோம்னா, தலைவியோ தலைவனோ தன்னுடைய காதலை ஏற்கும்படி சொல்லக்கூடிய அந்த நோக்கத்தில் வெளிப்படும் அகம் சார்ந்த நூல்கள் நம்ம அகநானூறு இந்த மாதிரி நிறைய படிச்சுட்டு இருப்போம். அப்போ அந்த தலைவனோ தலைவியோ தன்னுடைய காதலை ஏற்கும்படி சொல்லக்கூடிய அந்த நோக்கத்தில் வெளிப்படும். ஆனால் பக்தி கவிதைகளை பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வேண்டுதலை ஏற்றுட்டு, கடவுள்கிட்ட நம்ம போய் வேண்டும்போது என்ன சொல்றோம், வேண்டுதல் ஏற்றுட்டு அறிவுப்புரிய சொல்லி இரக்கம் கொள்ளும்படி கெஞ்சிற மாதிரி இருக்கும். கடவுளை போயிட்டு நம்ம கெஞ்சிற மாதிரி இருக்கும். இது பக்தி கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பக்தி கவிதைகள் அடுத்து அரசர்கள் அல்லது கடவுளுடைய பெருமைகளை பற்றி பாடுற சிற்றிலக்கிய வடிவங்களை, தமிழ் இலக்கியங்களை நிறைய பார்க்கலாம். சோ இதனுடைய வடிவங்கள் கூட புறக்கவிதை வடிவங்கள் மாதிரி பாடான் திணை, சிற்றிலக்கிய வடிவங்கள் பார்ப்போம், பாடான் திணை, காஞ்சி திணை, பாடல் வடிவங்கள் அந்த மாதிரி இருக்கும். அதனால தொல்காப்பிய கவிதை மரபு மாதிரி தான் பின்னாடி வந்த கவிதையுடைய மரபும் இருந்துச்சு அப்படின்னு இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேசிக் எதுனா தொல்காப்பியம் தான் நமக்கு. சரிங்களா? தமிழ்ல மிகவும் ரொம்பவும் பழமையான நூலாக நம்ம சொல்லப்படுது. அடிக்கடி முன்னே டிஎன்பிஎஸ்சி ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க, முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது முன்னீர் அப்படின்னா கடல், கடல் கடந்து செல்வது மகளிருக்கு நல்லதல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டதை நம்ம கேள்விப்போம். ஏன்னா நம்ம தொல்காப்பியத்திலிருந்து கேள்விகள் கண்டிப்பாக ஒண்ணு வந்துட்டு இருக்கும். சரி, இப்ப அடுத்து வரக்கூடிய டைட்டில் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, செவ்வியல் இலக்கியங்கள். செம்மை இயல். முதல்ல செவ்வியல் அப்படிங்கிற மூல சொல்லுக்கு செம்மை அப்படின்றது பொருளாக சொல்லப்படுது. இதுல செம்மை, இயல் அப்படிங்கிற இரண்டு வார்த்தைகள் ஒன்னா சேர்ந்ததுதான் செவ்வியல் அப்படின்ற சொல் உருவாகி இருக்கு. செம்மை அப்படிங்கிறதுக்கு செப்பம், செவ்வை, செவ்வி, நச்சீரடைதல், ஒழுங்குபடுத்துதல், பயன்படுத்துதல், பண்படுத்துதல். இதை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா எக்ஸாம் கேட்பாங்க. சரிங்களா? சோ பண்படுத்துதல் அப்படின்ற வேறொரு பொருளும் உண்டு. ஏன்னா ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் அப்படிங்கிறது ஒரு சொல் இருக்கும், அதுக்கு பல பொருள்கள் இருக்கு. இப்ப கடல்கள் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பொருள் இருக்கும். யானைக்கு வேறு வேறு சொற்கள் பொருளாக இருக்கும். இதெல்லாம் எக்ஸாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்னா பழமையா, அதாவது பழமையும் இலக்கிய இலக்கண பாரம்பரியமும் இருக்கக்கூடிய ஒரு மொழியை உருவாகணும்னா அந்த மொழி என்ன சொல்றது, ரொம்ப பழமையான ஒரு இலக்கியத்தை செவ்வியல் மொழின்னு சொல்லுவாங்க. இதாங்க சாட்டா சொல்றது. அப்படின்னா ஒரு மொழி நிலைச்சு நிக்கிறதுக்கு அதோட பழமையும் வளமையும் மட்டும் போதாது, அந்த மொழி பேச்சு மொழியாக இருக்கணும், எழுத்து மொழியாக இருக்கணும், நீதிமன்ற மொழியாக இருக்கணும், பயிற்று மொழியாக மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மொழியாகவும் இருக்கணும். எழுத்து உருவானதுக்கு அப்புறமா தான் ஒரு மொழி முழுமை அடையுது. அதுக்கப்புறம் தான் அது வளர்ந்து இலக்கியங்கள் படைக்கிற அளவுக்கு அந்த திறன் சேரும். அந்த திறன் அந்த ஒரு இலக்கியம் படைக்கணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்ல எழுத்துக்களை எழுதியிருக்கணும், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது வாழ்ந்து வந்திருக்கணும். அதுக்கு பல வருடங்கள் ஆகியிருக்கும் இல்லைங்களா? அதனால செவ்வியல் இலக்கியங்களை படைக்கிறதுக்கு இன்றியமையாதது எழுத்து வடிவமே. சரி, அப்படி வந்த மொழிகள் எதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுத்து வடிவமான டெஃபினிஷன் நம்ம பார்த்திருப்போம். செவ்வியல் இலக்கியங்களுடைய காலகட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு அப்படியாக ரொம்ப நாள் என்ன சொல்றது பழக்கத்துல இருந்து செவ்வியல் மொழி அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட மொழிகள் எது அப்படின்னா தமிழ், சீனம், சமஸ்கிருதம். வடமொழின்னு சொல்றோம் பாருங்க, சமஸ்கிருதம், லத்தீன், ஹீப்ரு, கிரேக்கம், இந்த மாதிரி செவ்வியல் மொழிகள் எல்லாமே எழுத்து வடிவம் அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் செவ்வியல் இலக்கியங்களை உருவாகி இருக்கு. சமஸ்கிருதம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேச்சு மொழிகள் இல்லை, ஆனா எழுத்து வடிவத்துல அங்க இதா இருக்கு. சரி, செவ்வியல் இலக்கியனுடைய காலகட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடியதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டம் சேர்ந்தது. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, கிரேக்கம்.
இதனுடைய செவ்வியல் இலக்கிய காலகட்டம் அப்படிங்கிறது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன், இப்ப வந்து பொது ஆண்டு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 4ஆம் நூற்றாண்டு வரை. பாருங்க 5 to 4, ஏன்னா கிமுன்னு வரும்பொழுது ரிவர்ஸ்ல வரும் வருஷங்கள் எல்லாமே, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ இது வந்து என்ன, கிரேக்கம். அடுத்தது பாருங்க லத்தீன் மொழியுடைய காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா கிமு 1 முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இது பாருங்க கிமு அப்படிங்கிறப்ப இடையில பாத்தீங்க அப்படின்னா கிமு 0க்கு வரணும், அங்கிருந்து கிபி 1 வரணும், அப்புறம் கிபி 2. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 நூற்றாண்டுகள் அங்க இருக்கு. 1 to 2 நம்ம போயிருவோம், ஆனா அது கிமு அங்க கிபி, இதை நம்ம கவனிக்கணும். சரிங்களா? சரி, இப்ப இது வந்து என்ன, லத்தீன் மொழியுடைய காலகட்டம். சீன மொழியினுடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 8 முதல் கிபி 3. பாருங்க, அதாவது 8 to 0, 0 to 3. சோ இதனுடைய வரிசை பார்க்கும்போது இத்தனை ஆண்டுகள் அங்க இருக்கு. சமஸ்கிருதத்துக்கு கிமு 4 முதல் கிபி 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும். நம்ம சங்க இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கிமு 6 முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த இலக்கியங்களுடைய காலகட்டங்கள் இருக்கு. சரிங்களா? ரைட். இப்ப இதுல என்ன, சீன மொழியுடைய இதெல்லாம் நமக்கு தெரியும், ஏன்னா இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக காலகட்டமா இருக்கிறது சீன மொழியை நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்ப இங்க முக்கியமான டைட்டிலா நம்ம வரக்கூடியது என்ன அப்படின்னா சங்க இலக்கியம். இது தோன்றிய காலகட்டம் கிமு 6 முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் சங்க இலக்கியம் அப்படின்னு எடுத்துட்டு தமிழோட செவ்வியல் தன்மைக்கு சான்றாக இருக்கிறது சங்க இலக்கியங்கள் தான். பாட்டும் தொகையுமான 18 நூல்களும் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. பாட்டும் 10 பாட்டு, தொகை 8 தொகை, 10 பாட்டுல 10 நூல், 8 தொகையில 8 நூல். இதெல்லாம் நமக்கு பேசிக்காவே தெரியும். 1 2 2 4 அப்படிங்கிற விஷயம் தெரியும். சரிங்களா? இதை வந்து என்ன சொல்லுவோம், 11 மேல் கணக்கு நூல்கள் சொல்லுவோம். 11 கீழ்கணக்கு நூல்கள் 4 அடி 4 மணி 4 40 5 30 கடுக்கம் குழந்தை வரிசையா போகும் பாருங்க, அந்த இதில் போயிடும். மேற்கணக்கு நூல்கள் சொல்வது பாட்டும் தொகையும் தான். இதுதான் தமிழ் மக்களுடைய அக வாழ்க்கை பற்றியும் புற வாழ்க்கை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. இப்போ ஒரு பர்டிகுலர் நான் கொடுக்குறேன். சங்க பாடல்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 2 3 8 1, 2 3 8 1. இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 281 நமக்கு ராசியான ஒரு நம்பர். ஸோ 2381 அப்படின்னு மனசு வச்சுக்கோங்க. சங்க பாடலுடைய எண்ணிக்கை வந்து 2 3 8 1. இதுல அகத்திணை பாடல்கள் மட்டும் பாத்தீங்கன்னா 1862ஆம் வருஷம் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. 1 8 6 2. அது அகத்திணை பாடல்களுடைய கண்டென்ட் சொல்றோம். புறத்திணை பாடல்களுக்கு என்ன சொல்றோம், 519 புறத்திணை பாடல்கள். அப்ப சங்க புலவர்களுடைய எண்ணிக்கை 473 பேர். இந்த பர்டிகுலர் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பெண்பால் புலவர்கள் 49 பேர். இதுல முதலிடத்தில் இருப்பவர் கபிலர். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்ன, சங்ககால புலவர்களை சான்றோர் என சுட்டுவது தமிழ் மரபு அப்படின்னு ஒரு லைன் நம்ம படிச்சிருக்கோம். சங்க இலக்கியத்துல 8 தொகை நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா அகம் சார்ந்த நூல்கள் 5, நற்றிணை குறுந்தொகை 500, கலித்தொகை அகநானூறு. புறம் சார்ந்த நூல்கள் 2, 10 புறநானூறு. பா பா அப்படின்னு ஒரு புறம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பா வடிவத்தில் இருக்கும். அகமும் புறம் 2 சேர்ந்தது பரிபாடல் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு. இதுலயே அடுத்து 10 பாட்டுலயும் இதே கண்டென்ட் நமக்கு இருக்கு. என்ன அப்படின்னா 10 பாட்டுல அகம் சார்ந்த நூல்கள் 4 இருக்கு. குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை. புறம் சார்ந்த நூல்கள் 6 இருக்கு. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைபடுகிராம் அல்லது கூத்தாற்றுப்படை, மதுரை காஞ்சியோடு சேர்ந்து 6 நூல்கள் நமக்கு அங்க வந்துடும். பழந்தமிழர்கள் அக வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது சங்க பாடல்கள் தெளிவா சொல்லும். சரிங்களா? சங்க இலக்கிய காலத்தை வந்து பாத்தீங்கன்னா இயற்கை நெறி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சங்க இலக்கிய காலத்தை. இது ஒரு பாயிண்ட்ஸா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் கொடுத்திருப்பாங்க. அதாவது என்னன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு இது 500 ஒரு பாடல் இருக்கு. முல்லைத்தனையில ஒரு தோழியோட கூட்டுற பேயனார் பாடி இருப்பாரு. இது வந்து ஒரு கண்டென்ட்டா நமக்கு இருக்கும். காதல் பத்தியும் சொல்லியிருப்பாங்க. இந்த இயற்கை பழந்தமிழ் மக்களுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறத அகத்திணை பாடல் மூலமாக பார்க்கலாம். பிரிவாற்றாமை அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருந்து குறுந்தொகை வரிகள் ஒரு சில தகவல் கொடுத்திருப்பாங்க. இந்த இதுல நம்ம பழந்தமிழர்கள் இப்ப திருமணத்துக்கு முன்னாடி இருந்த காதல் வாழ்க்கைய கள ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய இல்லற வாழ்க்கைய கற்பொழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல சங்க பாடல்கள் கொடுத்திருப்பாங்க. கள ஒழுக்கத்தின் போது தலைவனை பிரிஞ்சு தலைவி பிரிஞ்சு இருக்கிறத தாங்காம வருந்திட்டு இருப்பாங்க. சோ இது வந்து ஒரு பாடலாக நமக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம அடுத்து ஜம்ப் பண்ணிடுவோம். இப்போ என்னன்னா, விளையாட்டு அப்படின்ற ஒரு டைட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் சொல்லுவார் என்ன அப்படின்னா, 4 வகை களங்களில் ஒன்று விளையாட்டு. களம் 4 வகையான களங்கள் இருக்கும், அதுல ஒண்ணு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. இதுல விளையாடும் பொழுது என்னன்னா மன மகிழ்ச்சியும் கொடுக்கும், அதாவது மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு செயலை விளையாட்டு அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு. விளையாட்டுகள்ல ஈடுபடாம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடல் நலமும் மனநலமும் கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது அறம் இல்லை அப்படின்னு நற்றிணை பாடல் வரி உணர்த்தும். நற்றிணை
அறம் இல்லை, என்ன வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறது. சரிங்களா, வீட்டுக்குள் அமர்ந்து எந்த ஒரு வேலையும் செய்யாம விளையாடாம இருக்கிறதுக்கு வந்து அறம் இல்லை அப்படின்னு நற்றிணை பாடல் வரி சொல்லும். வெரி இம்பார்ட்டன்டான ஒரு லைன் இது. இதுல நம்ம ஒரு சைடுல ஒரு பாக்ஸ் நியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஓரையாடுதல் அப்படின்னு என்ன அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. ஓரை அப்படிங்கிறது சங்ககால இளம் மகளிர் இளம் பெண்கள் விளையாடின விளையாட்டுகள்ல ஒன்று. ஓரை அப்படின்னா ஒலி எழுப்புதல், சவுண்ட் எழுப்புறதுன்னு பேரு. இது ஆறாவரம் வர்ற மாதிரி ரொம்ப சவுண்டா ஆடக்கூடிய ஆட்டங்களில் ஒன்று வரதாக எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்ப கடலை பாயிர மணல்ல விளையாடுவாங்க, ஆற்று மணல்ல விளையாடலாம், சேற்று நிலத்திலையும் விளையாடுவாங்க, முற்றத்துல பரப்பின அந்த மணல்லையும் இந்த விளையாட்டு விளையாடுனதா சங்க பாடல்கள் சொல்லும். இது ஒரு ஓரையாடுதல்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கண்டென்ட். சங்க காலத்துல பாத்தீங்கன்னா பொருள் வேணும்னா வர்றவங்களுக்கு பொருள் வேணும்னு சொல்லிட்டு இறந்து வர்றவங்களுக்கு, இறந்துனா பிச்சை எடுத்து வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்கினாங்க சங்க காலத்துல. இறப்போர்க்கு வரையாது கொடுப்பதே பிறவி பயன் அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், பொன்னராற்றுப்படையில கரிகால் பெருவளத்தான் இருக்காருங்க. அவருடைய கொடை சிறப்பு, அவர் வள்ளல் இல்லைங்களா, அவர் கொடை வள்ளல் பத்தின தகவல்கள் கொடுத்துருக்கோம். பொன்னராற்றுப்படையில கரிகால் பெருவளத்தினுடைய கொடை சிறப்பை பத்தி சொல்ல வந்த முடத்தாம கன்னியார் வந்து அந்த பாடல் எழுதியிருப்பார், அவர் சொல்லியிருப்பார் இந்த தகவல். சரிங்களா, ரைட். அடுத்து அரசியல் பத்தி நம்ம இதுல என்ன படிச்சுக்கிட்டு போறோம், சங்ககால மக்கள் என்ன சொல்லியிருப்போம்னா மன்னனுடைய கடமை பத்தி சொல்லியிருப்பாங்க. மன்னன் என்னன்னா இயற்கை அல்லது செயற்கை காரணங்களால மக்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மன்னன் தான் பொறுப்பேற்றுக்கணும். இந்த ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க. தன் குடிமக்களையும் படைகளையும் காத்து நிற்க வேண்டியது அரசனது கடமை அப்படின்னு சொல்லிப்பாங்க. தன் குடிமக்களை காக்க தவறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவறக்கூடிய மன்னனை உலகம் பழிக்கும் அப்படின்ற புலவர்கள் நேரடியாகவே மன்னனுக்கு அறிவுறுத்துற ஒரு காட்சி வந்து சங்க இலக்கியங்களை பார்க்க முடியுது. அடுத்து கையறு நிலை, வெரி இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, இந்த ஓரையாடுதல் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தை கையறு நிலை அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு நம்ம எக்ஸாம் இருக்கும். ஏன்னா தம் மன்னன் இறந்ததுக்கு குடிமக்களும் சான்றோர்களும் வீரர்களும் வருந்தி பாடுறது கையறு நிலை அப்படின்ற ஒரு துறை சொல்லப்படுது. அதாவது ஃபீல் பண்றது, அதாவது கையறு நிலை அப்படின்னா எந்த இழப்பையும் நினைச்சு வருந்துறது கையறு நிலை. அதுக்குன்னா டெஃபினிஷன் தான். அடுத்து வணிகம். வணிகத்தை பத்தி ஒரு சில தகவல் கொடுத்துருக்கோம். உள்நாட்டு வணிகம், நிலம் சார்ந்த பொருட்கள் அப்படின்னு எதுக்காக கொடுத்துருக்கோம்னா பல தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா வணிகத்தை உள்நாட்டு வணிகம், அயல்நாட்டு வணிகம் அப்படின்னு வகைப்படுத்தி வச்சிருந்திருப்பாங்க. உள்நாட்டு வணிகம் பெரும்பாலும் நிலம் சார்ந்த பொருள்களையும் தொழில்களையும் அடிப்படையாக வச்சிருக்கும் உள்நாட்டு வணிகம். அயல்நாட்டு வணிகம்ங்கிறது இயற்கை பொருள்கள், கைவினை பொருள்கள், புரியுங்களா, இயற்கையா பருத்தி, பட்டுல செய்யப்பட்ட அந்த ஆடைகள், இதை அடிப்படையை வச்சு அந்த பிசினஸ், அந்த வணிகம் நடந்திருக்கும். பண்டங்களை மாத்துறது, காசுகளை பயன்படுத்துறது வணிகத்தினுடைய அடிப்படையாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸும் அங்க வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் அந்த காலத்துல இருந்த அங்காடிகள் ரெண்டு, ஒண்ணு நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு ரெண்டு வகை பிரிச்சிருப்பாங்க. எந்த மாதிரியான வணிகமாக இருந்தாலும் பழந்தமிழ் என்ன சொல்றது, பழந்தமிழில் தமிழர்கள் வாழ்ந்த அந்த வணிகர்கள் வந்து நெருப்பிரலாம துலாக்கோல், ஒரு எடை பொருட்களை தராசு மாதிரி துலாக்கோல் மாதிரி நடுநிலைமையா நின்று வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பட்டினப்பாளையில கடியலூர் உருத்திரங்கனார் சொல்லியிருப்பார். துலாக்கோல் அதாவது தராசு, பட்டினப்பாளை கடியலூர் உருத்திரங்கனார் சொல்லியிருப்பார். அடுத்து வேளாண்மை, திணை அடிப்படை. அதாவது வேளாண்மைங்கிறது பழந்தமிழர்கள் வந்து இயற்கை சூழல், பருவகாலம் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நிலத்தை நல்லா உழவு செய்யக்கூடிய அந்த பாங்கு, விதைகளை தேர்வு செய்யக்கூடிய அந்த தேர்வு செய்யறதுக்கான அந்த அனுபவம், அப்புறம் பயிர் நுட்ப அறிவு, அந்த பயிர் எந்த மாதிரி பயிர்கள் போடணும்ன்ற அந்த அறிவு, நீர்ப்பாசன நுட்பம், வேளாண்மை காவல் பணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறைகள் எல்லாமே திணைகளோட அடிப்படையில தான் வேளாண்மையை முறைப்படுத்தி அதோட முழு பயனையும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இதை பத்தி பெரும்பானாற்றுப்படையில சொல்லியிருப்பாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட், பெரும்பானாற்றுப்படை வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வீரம். இந்த வீரத்தை பத்தி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புறமுதுகு காட்டி ஓடுறது இழுக்கு. சங்க காலத்துல வீரம் முதன்மையாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. தன் நாட்டு மக்களுடைய வாழ்க்கை வளமா இருக்கணும்னு மற்ற நாடுகள் மேல மன்னர் போர் தொடுத்து போவார். போர்ல புறமுதுகு காட்டி ஓடுறது பெரிய பழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருந்தாங்க. சரிங்களா, போர்ல விழுப்புண் பட்டு உயிர் விடுறத பெருமையா நினைச்சாங்க. புறப்புண் வாங்கணுங்க என்ன பண்ணுங்க, பின்னாடி முதுகுல புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா வடக்கு இருந்து உயிர் விடுறத புகழ் நினைச்சாங்க. வடக்கு இருத்தல் அப்படின்னா சமண முறைப்படி அடுத்த 44 நாள்ல, அதாவது சாப்பாடு தண்ணி எது இல்லாம 44வது நாள்ல இறந்துருவாங்க. இப்படி வடக்கிருந்து உயிர் நீத்தலை வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறந்த வீரம் அப்படின்னு வெண்ணி குயத்தியார் பாடின பாடல் ஒண்ணு நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்படியாக சங்க இலக்கிய பாடல்கள் நிறைய தகவல் சொல்லிட்டு இருக்கு. சரி, உவமை, உருவகம், உள்ளுரை, இறைச்சி இந்த மாதிரியான உத்திகளை சங்க புலவர்கள் கையாண்டிருக்கிற அந்த விதமும் ரொம்பவும் சிறப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆக இந்த டைட்டில் நமக்கு கொடுத்துருக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த கீவேர்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்க அந்த கிளாஸ் வாட்ச் பண்ணிட்டு இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.